வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஜித். நம்ம இன்றைக்கி வந்து மலேசியா முருகன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு எவ்வளோ பட்ஜெட்டில் கம்மியான விலையில் நம்ம போக போகிறதுன்றதையும், நம்ம எப்படி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறது, எப்படி நம்ம எந்த வழியில் போனால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ரொம்ப காசு கம்மியாக செலவாகும் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் உங்கள் அஜித். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம், சரிங்களா? நம்ம எங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளானை வந்து நம்ம கரெக்டாக போட்டு வச்சுக்கணுங்கண்ணா, அது கரெக்டாக இருக்கும், சரியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம நெட்லேயும் பார்த்து வச்சுக்கணும். அதனால் நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணிட்டோம். ட்ரெயினில் தான் போக போகிறோம். ட்ரெயினில் போயிட்டு அங்கே கேஎல் சென்டருக்கு போயிட்டு நம்ம அங்கேருந்து வேறு ட்ரெயினை பிடிச்சி வேறு இடத்துக்கு போகணும், பத்திரிக்கை போகணும். கரெக்டாக நம்ம இன்றைக்கி ட்ரெயினில் தான் போக போகிறோம். ட்ரெயினில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் வந்து இந்த கவுண்டரில் எடுத்துக்கலாம் நம்ம இதில், ஓகேங்களா? எப்படி எடுக்கிறதுனா, நம்ம வந்து இதில் வந்து ட்ரெயினில் தான் போக போகிறோம். ட்ரெயினில் வந்து டிக்கெட் எடுக்கணும். அதுக்கு வந்து டிக்கெட்டுக்கு வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் லாங்குவேஜ் கேட்குது. லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் கொடுத்துட்டு பர்ச்சேஸ் ஃபார் டிக்கெட் அப்படின்னு கொடுத்து பர்ச்சேஸ் டிக்கெட் ஒன்லி, அதனால் பர்ச்சேஸ் டிக்கெட் ஒன்லி கொடுத்துட்டு அப்புறம் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ண வேண்டியது தான். பட்டுகேஸ் டைரெக்டாகவே இருக்குது. நம்ம வந்து கேஎல் சென்டர் தான் போகிறோம். கேஎல் சென்டர் எங்கே இருக்குங்களா? இது ஓகே. இதில் வந்து சிங்கிளாக இல்லை ரிட்டர்னான்னு கேட்குது. சிங்கிள் மட்டும் எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். எத்தனை பேருன்னு கேட்குது. அதுவும் இல்லாமல் ஒரு பர்சன் தான், அடல்ட்டா இது சைல்டா அப்படின்னு கேட்குது. நீங்கள் வந்து என்னவோ அதை கொடுங்க. அடல்ட் ஒன்று தான். ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுவோம், காசு கட்டணும். அதுக்காக சரி, ஓகே. காசு கட்டுறதுக்காக நம்ம டச் அண்ட் கோ பயன்படுத்தி அதை ஸ்கேன் பண்ண போகிறோம். ₹6.40. ஓகே, கொடுத்தாங்கன்னா வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகே, ப்ராசஸ் ஆகிடுச்சு. டன். நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. ஓகே, டிக்கெட் வந்துடுச்சு. டன் கொடுத்துட்டு டிக்கெட் வந்துடுச்சு. பிளாங் டு கேஎல் சென்டர். ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இது ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்குல்ல, QR கோட் ஸ்கேனில் வச்சுன்னா நமக்கு கேட் ஓப்பன் ஆகிடும். கேட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா வந்துட்டோம். உள்ள இந்த டிக்கெட்டை வந்து பத்திரமா வச்சுக்கணும், இல்லைன்னா அங்கே வந்து வெளியே வர முடியாது. அங்கே போயிட்டு அங்கேயும் ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் அங்கே வந்து கேட் ஓப்பன் ஆகும். அதுக்காக இந்த டிக்கெட்டை வந்து பத்திரமா வச்சுக்கணும் எப்போயுமே, ஓகேங்களா? நமக்கு ட்ரெயின் வந்து 9:50 தான் வரும். ஆனால் நம்ம தான் நேரத்துலேயே வந்துட்டுங்க, சரிங்களா? 9:10 தான் ஆகுது. ஒரு 40 நிமிஷம் இருக்குது. 9:50 தான் வரும். டிக்கெட்டில் வந்து டேட்டு போட்டு வந்திருக்கு. அடல்ட்டா அப்படின்ட்டு சிங்கிள் ஒன்று போட்டு வந்திருக்கு. அடல்ட்டு, சிங்கிளு. அப்புறம் டிக்கெட்டோட ரேட்டு ₹6.40 40 டைமிங் வந்து 9:07 வந்து நான் டிக்கெட் எடுத்திருக்கேன். எத்தனை பர்சன்டேஜ்னா எத்தனை பேர் அப்படின்றதுக்காக ஒருத்தர்ன்றதுனால சிங்கிள்னு வந்திருக்கு. அதே 2 பேர்னால் டபுள், அப்படி எதுனா வரும், மாறி வரும். நான் எது மூலமாக எடுத்தேன்றது இது வந்து டேட்டு, அவ்வளோதாங்க. கேட்கலாம். அதாவது இது லேடிஸ் கோச்சு, இதில் ஏறக்கூடாது. நம்ம வந்து அடுத்து லாஸ்ட்டாக இருக்குது, நம்ம அதில் போய் ஏறுவோம். 9:50 தான் எடுப்பாங்க, ஆனால் நேரத்துலேயே வந்துடுச்சு ட்ரெயின். ஓகே, நம்ம ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டு நல்லா அடிக்குது. க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. டோர் க்ளோஸ் பண்ணுறதுக்காக அலாரம் அடிச்சிருக்கு. ஓகே, இதில் வந்து வயசானவங்க உட்காருவாங்க. இது வயசானவங்க, காலில் அடிப்பட்டவங்க, அந்த மாதிரி சீட்டு உட்காருவாங்களுக்கு. நம்ம வந்து மலேசியா ட்ரெயினில் வந்து இந்த இடத்துல வந்து இது போட்டிருப்பாங்க. நம்ம வந்து எந்த இடத்துலேருந்து இறங்கணும், எந்த இடத்துல நம்ம ஏறணுமோ நிற்கக்கூடிய இடம் வந்து ரெட்டில் காட்டும். அடுத்த ஸ்டேஷன் வந்து எதுவோ அதுக்கு வந்து ரெட்டு வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எந்த வழியாக இது போகுது அப்படின்றதுக்காக
க்ரீன் லைட்டு எரிஞ்சிட்டு இருக்கும். க்ரீன் மாதிரி எல்லோ கலர் அது. நம்ம வந்து இதில் வந்து இப்போ வந்து நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து கிளாங்கு. இதுலேருந்து நம்ம வந்து கேஎல் சென்டர் தான் போக போகிறோம். இந்த இடத்துக்கு கேஎல் சென்டர் போக போகிறோம். பார்த்துக்கோங்க, நிறைய ஸ்டாப் இருக்குது. இது வந்து குமட்ரா ட்ரெயின், கேடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குமட்ரா ட்ரெயின் கேடிஎம். மாதிரி சீட்டுக்கு அடியில் வந்து ப்ளக் பாயிண்ட் இருக்கும், அதையும் பார்த்துக்காங்க. உங்களுக்கு வந்து மொபைல் சார்ஜரோ இல்லை எனிதிங் எதாக இருந்தாலும் சார்ஜர் போடுறதா இருந்தால் அடியில் வந்து சார்ஜர் பாயிண்ட் இருக்கும், அது சார்ஜர் போட்டுக்கலாம். அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அடியில் இருக்குது, சார்ஜர் வந்து போட்டுக்கலாம். ஓகே. அதே போல் ட்ரெயினுக்குள்ளே வந்து சிகரெட் அடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, குப்பை அங்கங்கே போடக்கூடாது. அதுக்கப்புறம் பப்ளிகம் இருக்குல்ல, பூமர், அதை வந்து சாப்பிட்டு ஒட்டிடக்கூடாது எங்கேயும். அதுக்கப்புறம் கிஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்ரி அந்த மாதிரி இதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது, அனிமல்ஸும் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. கிராப் புக் பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுட்டுங்களா உங்களுக்கு. இப்போ வந்து கிராப்பில் வந்து புக் பண்ணியிருந்தாங்கன்னா நான் சொல்கிறேன். இப்போ வந்து ட்ரெயினில் வந்து நம்ம டிக்கெட் எடுத்ததுனால, ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போகிறதுனால நம்ம கேஎல் சென்டருக்கு போகிறதுக்காகவே 6 வெள்ளி 50 காசு தான் ஆச்சு. இப்போ அதே நம்ம கேஎல் சென்டருக்கு வந்து நம்ம இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நம்ம வந்து கிராப்பில் வந்து புக் பண்ணி போயிருந்தாங்கன்னா எவ்வளோ ஆகுதுன்னு நான் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. காரை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. வேர் டூன்னு இருக்குல்ல, அதில் வந்து கேஎல் சென்டர்னு போடுங்க. கேஎல் சென்டர், வேர் டூன்றதில் கேஎல் சென்டர் போட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா போதும். கிலோமீட்டர் 36.02 கிலோமீட்டர் காட்டுது. அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேப்பு போட்டு காமிச்சிடும். அதே போனேன் சூஸ் யுவர் பிக்கப் அப்படின்னு இதில் அது கொடுத்தீங்கன்னா அடுத்ததான் உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து காசு கேட்குறாங்க டாக்ஸியில் கேஎல் சென்டர் போகிறதுக்காக அப்படின்றது காட்டும். இப்போ பாருங்கள், 56 வெள்ளி கேட்குறாங்க. ஆனால் நம்ம வந்து 6 வெள்ளி 50 காசுலேயே முடிஞ்சு ட்ரெயினில் போகிறதுனால. அதே பஸ்ஸில் போனாலே உங்களுக்கு வந்து காசு கூட தான் ஆகும். ஏன்னா நான் வந்து போர்ட் கிளாங்கில் இருக்கேன் இல்லையா, அங்கேருந்து கிளாங்கு நான் போகணும். போர்ட் கிளாங்லேருந்து கிளாங்கு போகிறதுக்கு எனக்கு வந்து 4 வெள்ளி ஆயிரும். அந்த அப்புறம் கிளாங்லேருந்து நான் கேஎல் சென்டர் போனேன்னா அதுவும் ஒரு 4 வெள்ளி ஆகுங்க. மொத்தம் எனக்கு அதில் வந்து 8 வெள்ளி ஆகும். ஆனால் நம்ம வந்து ட்ரெயினில் போகிறதுனால எனக்கு டோட்டலாகவே 6 வெள்ளி 50 காசு தான் இருக்குது. 6 வெள்ளி 50 சென்ட்டுன்னுவாங்க மலேசியாவில். நான் வந்து தமிழில் அழகாக 6 வெள்ளி 50 சென்ட் 50 காசுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால தான் நம்ம வந்து ட்ரெயினை வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ட்ரெயினில் வந்து நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா, அதே போல் நீங்கள் ட்ரெயினில் வந்து போகிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏசி செட் ஆகும். ஓகே, எனக்கு ரொம்ப குளிர்ச்சி வந்து ஓகேன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து ஏசி செட் ஆகாது அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஒரு ஸ்வெட்டர் ஒன்று எடுத்துக்கினா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஏசி செட் ஆகும், ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்துக்காங்க. உங்களுக்கு ஏசி ஓகேனா செட் ஆகணுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நார்மலாகவே வாங்க. இல்லை எனக்கு ஏசி செட் ஆகாது, ரொம்ப குளிரும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்வெட்டரோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் வந்து நீங்கள் போட்டுக்காங்க. ஓகேங்களா? ட்ரெயின் எடுத்துட்டாங்க, கிளம்பிடுச்சு ட்ரெயின். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம கரெக்டாக 9:50க்கு எடுத்துட்டாங்க. கரெக்டாக 9:50க்கு ட்ரெயினோட டைமு. அந்த 9:50க்கு கரெக்டாக ட்ரெயின் எடுத்துட்டாங்க. நம்ம இதுக்கு மேலே வந்து கேஎல் சென்டர் போயிட்டு நம்ம அங்கேருந்து வந்து கேஎல் சென்டர்லேருந்து எப்படி 10 கேப் போகிறது, அதாவது மலேசியா முருகன் கோயிலுக்கு எப்படி போகிறதுன்றதை நான் அங்கே வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. நான் புதுசாக பேசுகிறதுனால கொஞ்சம் எனக்கு திணறுது, புரியுதுங்களா? சரிங்களா? நான் வந்து ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன்னா இந்த மாதிரி திணறாது. நான் புதுசாக பண்ணுறதுனால எனக்கு திணறுது. கொஞ்சம் ஸ்கையாக பேச வரல, டக்குன்னு பேச வர மாட்டேங்குது. சரிங்களா? ஓகே. ஆனால் நான் தொடர்ச்சியாக வீடியோ போடக்குள்ள கம்பல்சரியாக நல்லா பேசுவேன். ஓகேங்களா? மலேசியா வந்து எப்போவுமே பச்சை பசேன்னு இருக்குங்க. ரொம்ப அழகான ஒரு நாடு. வாழை மரம், மாங்காய் மரம், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அழகாக இருக்கும் மலேசியா வந்து. ரொம்ப பசேன்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் மலேசியா வந்து வெதர் வந்து எப்படின்னா காலையில் ஃபுல்லும் வெயில் அடிக்கும், நல்லா வெயில் அடிக்கும். அதே மாதிரி சம்டைம்ஸும் வந்து நிறைய டைம் வந்து மழை பெய்யும் மலேசியாவில். அழகாக இருக்கும் வீடுங்கள்லாம் பார்க்குறதுக்கு. நீங்களே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக அருமையாக இருக்குன்னு. பார்க்குற இடமெல்லாம் பச்சை பசேன்னு தான் இருக்கும்.
ரொம்ப அழகான ஒரு நாடுங்க. கம்பல்சரி நீங்கள்லாம் வரதா இருந்தால் மலேசியா வந்து வாங்க, அழகாக சுற்றி ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இருக்குது 2 ஸ்டேஷனில் வந்து கேஎல் சென்டர் வந்துடுங்க. அவ்வளோதாங்க, கேஎல் சென்டர் வந்துட்டுங்க. இங்கே இறங்கிட்டு நம்ம வந்து அங்கே டிக்கெட் எடுத்தோங்க இல்லையா, அந்த டிக்கெட்டை வந்து எடுத்து வச்சுக்காங்க. ஏன்னா அங்கே வந்து மேலே வந்து ஸ்கேன் பண்ணால் தான் வெளியே போக முடியும். கேஎல் சென்டர் வந்துட்டோம். கேஎல் சென்டர் வந்துட்டோம். ட்ரெயின் வந்து நிற்க போகுது. பேக் மாட்டிக்கிட்டு நிற்போம். மாட்டியாச்சு. அவ்வளோதான், எதனா மிஸ் பண்ணி போகிறோம். போகலாம். கேஎல் சென்டர் வந்துட்டு மேலே ஏறி போயிட்டு மற்ற ட்ரெயின் நிற்குதுங்களா? ஸ்டெப் எலிவேட்டர் அழகாக போகலாம். எடுத்த டிக்கெட் வந்து பத்திரமா வச்சுருங்க. தொலைச்சிட்டீங்க, வெளியே போக முடியாது. டிக்கெட்டுன்னு வந்து கம்பல்சரி முக்கியம். ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் வெளியே போக முடியும். ஸ்கேன் பண்ணியிருக்கேன். அதாங்க, அதே தான் அங்கே பண்ணவே, அதே தான் இங்கே பண்ண போகிறோம். ஸ்கேன் பண்ணால் சரி. முடிஞ்சு. இதுதான் கேஎல் சென்டர் ஃபுல்லாக. ஓகே, இந்த பக்கம் ஒரு ஸ்டெப் இருக்குல்ல, லைன் இருக்குல்ல, இதையும் போகலாம். அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மேலே ஒரு இது போகலாம். இந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் இருக்கு, ரெஸ்ட் ரூம் போகலாம் ஃபஸ்ட்டு. புதுசாக பண்ணுறதுனால கொஞ்சம் செய்யாக இருக்குது, பட் இருந்தாலும் பழகிறோம், போக போக பழகிறோம். ஓகே, அந்த ஒரு நம்பிக்கையோட இருக்கிறேன். இங்கே கேஎல் சென்டர் வந்துட்டிங்கன்னா எங்கே வந்தாலும் போகலாங்க. மலேசியாவில் எந்த ஒரு மூலம் முழுக்க இருந்தாலும் போய்க்கலாம். ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் வந்து இந்த பக்கம் போவோம். ஓகே, ரெஸ்ட் ரூம் தான் போக போகிறோம். கேமரா ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே.